ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லீலாஸ்தலம் பேர் ராம்காட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணதுக்கப்புறம் மதுராலேருந்து துவாரகாவுக்கு கூடி போயிடுறார். தன்னோட அப்பா அம்மா அப்புறம் அண்ணாவோட துவாரகாவுக்கு கூடி போயிடுறார். அப்புறம் இந்த பிரிவு தாங்க முடியாமல் கிருஷ்ணரோடைய பிரிவு தாங்க முடியாமல் கோபிகைகள்லாம் இங்கே இயங்கின்னு இருக்கா. அதை கேள்விப்பட்ட தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரை அனுப்பத்துக்கு பதிலாக பல்ராமரை அனுப்பிடுறா. ஏன்னா கிருஷ்ணரை அனுப்பினா அவர் அங்கேயே தங்கிடுவார். பல்ராமர் 2 மாத காலம் பிரஜ்வாசிகளோடு இருந்தாராம். அவளை சமாதானப்படுத்தி அப்புறம் அவருக்குன்னு சில கோபிகைகள் இருக்கலாம். அவளோட ராசலீலை பண்ணி இதெல்லாம் ஆச்சான். அது மாதிரி ஒரு நாள் யமுனையை இங்கே வா அப்படின்னு கூட்டாலாம். பல்ராமர் வரமாட்டேன் அப்படின்னு தான் யமுனை. அப்படியா அப்படின்னு சொன்னாராம். கலப்பையை போட்டு ஒரு இழுத்தாராம். வளைஞ்சி ஓடித்தான் யமுனை. நம்ம இன்னைக்கு கூட அந்த இடத்துல சேவிக்கலாம். யமுனை வளைஞ்சி ஓடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, ராம்காட்டில். இந்த இடத்துல ராம்காட்டில் இருந்துட்டு தான் 2 months கழிச்சு தான் வந்தார் பல்ராமர் துவாரகாவுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.